அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் கஹாஃபின் முதல் 10 வசனத்தையும் கடைசி 10 வசனத்தையும் யார் மனனம் செய்து ஓதுகிறார்களோ அவர்களுக்கு தஜ்ஜாலின் ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். இது சஹி முஸ்லீமில் பதிவான செய்தி. இது எதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக சூரத்துல் கஹாஃபை பற்றி கூறுகிறார் என்றால், அந்த சூறாவில் 4 விதமான கதைகள் இருக்கின்றன. அந்த 4 விதமான கதைகளில் ஒவ்வொன்றிலும் ஒரு ஆழமான ஹிக்மத் இருக்கிறது. முதல் கதை குகைவாசிகள் இளைஞர்களின் கதை. இது ஈமானில் ஏற்படும் சோதனை பற்றிய கதை. இந்த கதையினால் நமக்கு எடுத்துக்கொள்ளும் பாடம் என்னவென்றால், அல்லாஹு தாலாவிற்காகவும் தீனுக்காகவும் நாம் அனைத்தையும் தியாகம் செய்தால் அல்லாஹு தாலா நம்மை பாதுகாப்பான் என்று. இரண்டாவது கதை தோட்டங்களின் கதை. இது செல்வத்தின் சோதனையை பற்றி கூறப்பட்டுள்ளது. செல்வம் என்பது நிரந்தரமில்லாதது. நன்றி செலுத்தாத அல்லாஹு தாலாவுக்கு நன்றி செலுத்தாத செல்வம் அழிந்துவிடும் என்ற பாடத்தை இந்த கதையின் மூலம் நாம் அறிய முடியும். மூன்றாவது கதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் கிதர் அலைஹிஸ்ஸலாமுடைய கதை. இது அறிவுக்கான சோதனை. அல்லாஹு தாலா நமக்கு தெரியாத விஷயங்களிலும் அவனுடைய தீர்ப்பில் ஹிக்மத் இருக்கிறது என்று கற்பிக்கப்படுகிறது இந்த கதையால். நான்காவதாக துல்கர்னன் அவர்களின் கதை. இது அதிகாரத்தின் சோதனை. அதிகாரம் கிடைத்தாலும் அதை நீதியுடனும் அல்லாஹ்வுக்கு பயத்துடனும் பயன்படுத்த வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த கதைகள் நமக்கு ஈமான், செல்வம், அறிவு, அதிகாரம் ஆகியவற்றிகளில் சோதனைகளில் பயிற்சி அளிக்கின்றன. அதனால்தான் தஜ்ஜாலின் மிகப்பெரிய ஃபித்னா, அதாவது அவனுடைய சோதனைகள், வழிக்கெடுக்கும் குழப்பங்களிலிருந்து பாதுகாப்பு பெற நாம் சூரத்துல் கஹாஃபை நாம் முழுமையாக படிக்க வேண்டும். இது ஒரு நமக்கு வலிமையான நினைவூட்டலாக இருக்கிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் சூரத்துல் கஹாஃபை படிக்க வேண்டும். வியாழக்கிழமை மஹ்ரிப்பிலிருந்து வெள்ளிக்கிழமை மஹ்ரிப் வரை படிக்கலாம். அல்லாஹு தாலா நம்மையும் நம் குடும்பத்தையும் தஜ்ஜாலின் ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி.